Hello friends, welcome to Mahina's vlog. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூக் அல் ஜுபைல் ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த மார்க்கெட் லொக்கேட் ஆகிருக்கிறது எங்கன்னா ரோலாவில். கரெக்டாக லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தா ஷார்ஜா ஃப்ளாக் ஐலாண்டும் அப்புறம் ஷார்ஜா கார்னிஸுக்கும் எதிர்த்த மாதிரி இது இருக்குது. இது உள்ள ஒரு 370 கடைகள் இருக்குது. அப்புறம் ஒரு 700 கார் பார்க்கிங் வசதியோட 3700 ஸ்கொயர் ஃபீட்டில் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போனால் ரைட் சைடில் ஃபஸ்ட்டு மீட் ஷாப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் இருக்குது. செகண்ட் என்ட்ரன்ஸில் வந்துட்டு சீ ஃபுட் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது. காம்ப்ளெக்ஸோட செகண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே என்ட்ரானோன்னா நேராக நம்ம வெஜிடபிள் ஏரியாக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்திருக்கிறோம். பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கரும்பு ஜூஸ் சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான் இங்கே போயிருக்குது. இந்த கடையில் பார்த்தோன்னா கரும்பு ஜூஸ், இளநீர் இது 2 தான் வச்சுருக்குறாங்க. எலுமிச்சம்பழம் எல்லாம் சேர்த்து வச்சு போடவா, ஐஸ் வேணுமா எல்லாமே கேட்டுட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணி தந்தாங்க. இதில் வந்துட்டு ஸ்மால் 6 கிராம்ஸ், இது மீடியம் சைஸ் இருக்குது 8 கிராம், அப்புறம் பெரிய சைஸ் லார்ஜ் வாங்கினோன்னா ஒரு 10 கிராம்ஸ் இருக்கும். கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு மார்க்கெட் உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கிடுவோம். ஏன்னா மீட் வாங்கிட்டு அப்புறம் திருப்பி வெஜிடபிள் உள்ளே போனால் இது அந்த டெம்பரேச்சர் இதாகும், வீணாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வெஜிடபிள் ஏரியாக்குள்ளே ஃபஸ்ட்டு போவோம். இப்போ வந்துட்டு இங்கே ஷார்ஜாவில் டேட்ஸ் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்குது. அதனால தான் பாருங்கள் எவ்வளோ டேட்ஸ் இருக்குது, எத்தனை ரகமான டேட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படி உள்ள வெஜிடபிள்ஸ் ஏரியா உள்ளே போயிட்டோம். இதில் வந்துட்டு பார்த்தா இப்போது வெஜிடபிள்ஸில் இருக்கிறவங்களுக்கு தனி ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. அவங்களோட யூனிஃபார்ம் வந்துட்டு ஒயிட் கலர். வெஜிடபிள் ஷாப்பில் வந்துட்டு மொத்தம் 102 கடை இருக்குது. இந்த கடையில் ஆரஞ்சு பழம் பார்த்துருந்தோம். நம்ம ஊரில் உள்ள அந்த கமலா ஆரஞ்சு இங்கே பார்த்தோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு அப்படியே நம்ம மூவ் ஆகி ஃபிஷ் ஏரியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். சீ ஃபுட் ஏரியாவில் இருக்கிறவங்களோட யூனிஃபார்ம் ப்ளூ கலரில் இருக்கும். அவங்களுக்கு தலையில் அந்த துணியெல்லாம் கட்டிட்டு நிற்கிற மாதிரி. மீட் ஏரியாவில் உள்ளவங்களுக்கு அவங்க வேறு கலர் யூனிஃபார்ம். பாருங்கள் எவ்வளவு இந்த மீன் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுண்டு. இங்கே இருக்கிற மீனெல்லாம் வந்துட்டு என்னென்னா பெரும்பாலும் லோக்கலில் இங்கே யுஏ கடலில் பிடிக்கிற மீன் வரும். அப்படி இல்லைன்னா பக்கத்து நாடு ஒமான்லேருந்து வர்ற மீன் வரும். ஐஸில் வச்சது மாதிரியான மீன்கள் இருக்காது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வரும். இந்த மீன் வந்து ஹம்மூர்னு சொல்லுவாங்க. இந்த கடலில் அதிகமாக கிடைக்கிறது. அரபிகள் விரும்பி சாப்பிட்ற மீன் அது. அப்புறம் நம்ம ஊரில் உள்ளது போல் கெண்டை மீன், அப்புறம் வந்துட்டு பாறை. ஒரு ஏரியாவில் ஒரு பேர் இருக்கும். இப்போ நான் சொல்கிற பேரெல்லாம் வந்துட்டு எங்கள் ஏரியாவில் உள்ள பேர் இது. இறால் இருந்தது. ஆனால் இங்கே ப்ரைஸுன்னு பார்த்தா இங்கே வந்துட்டு ஒரே ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸு தான். இங்கே தேரா வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ப்ரைஸு கூட தான். ரெண்டாவது வெயிட் போடுறாங்க. வெயிட் போடும்போது ஒரு 100 கிராம் கூட இருந்தாலும் அந்த ரேட்டு அப்படியே தான் வந்துடும். ஆனால் அங்கே தேரா மார்க்கெட்டில் நம்ம வாங்கினோன்னா நிறைய பேசி வாங்கலாம், பார்கெயின் பண்ணிவிட்டு ரேட்டு கம்மி பண்ணி வாங்கலாம். இங்கே அந்த மாதிரி இல்லை. அப்படியே மீன் பார்த்துட்டே வந்தோம். இந்த கனவா பார்த்த உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி கனவா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவா மட்டும் எடுத்தோம். அது ஒரு கனவாவே அரௌண்ட் 1 கிலோ கிட்ட இருந்தது. இப்போ அவர் வந்துட்டு க்ளீனிங் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. இங்கே வந்து என்னென்னா பில் பண்ண போகும்போது க்ளீனிங் வேணும் அப்படின்னு சொன்னால் க்ளீனிங்க்கு உண்டான சார்ஜும் சேர்த்து அவங்க பில் பண்ணிடுவாங்க. இங்கே உள்ள ப்ராசஸ் ஷார்ஜா மார்க்கெட்டோட ப்ராசஸ் எப்படின்னா மீன் வாங்கணும். மீனை வாங்கிட்டு
எந்த மீன் நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கினதுக்கு வந்துட்டு பில்லு கொடுப்பாங்க. பில்லு நீங்கள் போய் பே பண்ணிவிட்டு வந்து அந்த ரெசிப்ட்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மீன் தருவாங்க. துபாய் மார்க்கெட்டில் வந்து இந்த பில்லிங் சிஸ்டமே இல்லை. என்ன வேணுமோ உங்களுக்கு கேளுங்க, அப்போவே பேசி அப்படியே கையில் காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். க்ளீனிங் செக்ஷன் தனியாக இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு தனியாக பே பண்ணணும். எவ்வளோ மீன் வாங்கியிருக்கோங்கிறது, எத்தனை கிலோங்கிறத சொல்லணும். ஏன்னா இங்கே உள்ளது எல்லாமே கிலோவுக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு மீனை பொறுத்து கிலோவுக்கு இவ்வளவுங்கிற சார்ஜு. இப்போ நம்ம அந்த க்ளீனிங் ஏரியா வந்தாச்சு. க்ளீனிங் ஏரியா வரும்போது அந்த அட்டெண்டர் வந்துட்டு கேட்டார், எந்த மாதிரி உங்களுக்கு வேணும். இப்போ நான் இது கனவா வாங்கியிருந்தனால அவர் ரிங்காக வேணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு ரிங்காக வேணாம், ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கொயராக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்துட்டு அவர் கட் பண்ணுறாரு. அப்புறம் சொன்னார், நீங்கள் அந்த பக்கம் வாங்க, வந்துட்டு பார்த்துக்கிறங்க உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதோட தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டு தான். அங்கே க்ளீன் பண்ணுறதெல்லாம் நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். நம்மளோட மீன் எங்கே இருக்குது, நம்ம வாங்கி கொடுத்த சீ ஃபுட் எங்கே இருக்குது, யார் க்ளீன் பண்ணுறாங்க, எப்படி க்ளீன் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கலாம். துபாய் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறதெல்லாம் இல்லை, நான் பார்க்கல. க்ளீன் பண்ணுவாங்க, அப்படியே கட் பண்ணி போட்டு கொடுத்துருவாங்க. நான் இவர் இந்த வாங்கின இந்த கணவாயை வந்துட்டு அவர் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி தந்தார். இந்த க்ளீனிங் ஃபெசிலிட்டின்னு பார்த்தோமாக்க இந்த சீ ஃபுட் ஏரியாவோட ரெண்டு சைடுமே இருக்குது. அரவுண்ட் ஒரு இதில் பார்த்தா அரௌண்ட் ஒரு 35 கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு சைடில் பார்த்தோமாக்க ஒரு 30 to 35 பேர் நின்று க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் இருக்குது. நம்ம இங்கே வாங்கின மீனை க்ளீன் பண்ணுறதுக்காக கொடுக்க போகும்போது இவங்க ஒரு டோக்கன் தருவாங்க. இந்த டோக்கன் வந்து அங்கே டிஸ்பிளேயில் வந்துட்டுருக்கோம். அதாவது க்ளீனிங் அண்டர் க்ளீனிங்கில் இருந்ததுன்னா ஒரு கலரில் இருக்கும், ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி உள்ள ஒரு கலரில் இருக்கும். கம்ப்ளீட் ஆகிருச்சாக்க க்ரீன் கலராக மாதிரி கம்ப்ளீட்டட் டு கலெக்ட் அப்படிங்கிற மாதிரி உள்ளதில் வந்துடும். நம்ம அதை பார்த்துட்டு போய் அந்த கவுண்டரில் நம்ம பில்லு கொடுத்தோமாக்க நம்மளோட மீனை எடுத்து தந்துடுவாங்க. இந்த கனவா வாங்கினதோட இன்னொரு ரீசன் என்னென்னா, இந்த கனவா ஓடுக்காக தான் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இந்த ஓடு எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, நம்ம லவ் பேர்ட்ஸ் வந்து இந்த கனவா ஓடு ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஏன்னா இந்த ஓட்டில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால கனவா ஓடு ரொம்ப விரும்பி சாப்பிடும். இது வந்து ப்ரீடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், மறந்துடாமல் போட்டுறாதீங்க வெளியே, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதனால் அவர் அதையுமே தனியாக ஒரு கவரில் போட்டு எனக்கு தந்துட்டார். அப்புறம் அப்படி மூவ் ஆகி கருவாடு இருக்கிற ஏரியா பார்த்தோம். கருவாடு ஒன்றும் வாங்கலை, ஜஸ்ட்டு பார்த்துட்டு அதுலேருந்து மூவ் ஆகி நம்ம மீட் ஏரியாக்குள்ளே போகிறோம். மீட் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகியாச்சு. மீட் ஏரியான்னு பார்த்தாலும் இதில் ஒரு 55 கடைகள் இருக்குது. இந்த மீட் ஏரியா வந்துட்டு மொத்தம் ஒரு 3 ரோ இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரோ ரைட் சைடு உள்ள ஃபஸ்ட்டு ரோவில் போனோமாக்கு எல்லாமே இன்னர் பார்ட்ஸு தான். அதில் வந்துட்டு குடல், தலை, கால், அப்புறம் கிட்னி, ஹார்ட்டு, அப்புறம் இந்த சுவரட்டின்னு சொல்லுவாங்க அது, கால், இந்த மாதிரி உள்ளது எல்லாமே இருக்குது. ஆடு மாடு எல்லாத்தோட ஸ்பேர் பார்ட்ஸும் இங்கே இருக்குது. இதுதான் நம்ம வழக்கமாக வாங்குகிற கடை. ஒரு பாகிஸ்தானி சாச்சா இருப்பார், இவர்கிட்ட இங்கே வாங்குவோம். கால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த தடவை வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டப்போ மொத்தம் ஒரு 5 பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு ஆள் கால் வேணும்னு கேட்டாப்புல, ஒரு ஆள் அந்த சுவரொட்டி பல்லு குத்திமாங்கல்ல அது வேணும், ஒருத்தர் வந்துட்டு மாட்டு வால் வேணும் அப்படின்றாரு, ஒருத்தருக்கு குடல் வேணும்னு கேட்டாங்க, ஒருத்தர் தலை வேணும்னு கேட்டாங்க. இந்த மாதிரி 5 பேருக்கும் டிஃப்ரெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க. சரி எல்லாருக்கும் போகிறதோட எல்லாருக்கும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க போனோம். இப்போ அவர்கிட்ட மாட்டு வால் இல்லை, அதனால் பக்கத்தில் உள்ள ஒரு மிஸ்ரி கடையில் போயிட்டு தான் மாட்டு வால் கேட்டேன். இப்போ அவர் எடுத்து கட் பண்ணி தர்றாப்புல. ஆட்டுக்கால்னு பார்த்தா ஒரு டசன் 15 கிராம்ஸு, சின்னது வந்து 15 கிராம்ஸ், ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸ் வந்துட்டு 20 கிராம்ஸு, அதுக்கு மேலே பெருசாக உள்ளது ஒரு டசன் 25 கிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. 15 கிராம்ஸுங்கும் போது அரௌண்ட் ஒரு 300 ரூபா வரும் ஒரு டஜன், 300 to 350 அந்த ரேஞ்சில் வரும்.
20 கிராம்ஸுக்கும் போது ஒரு 450 அந்த ரேஞ்சில் வரும். மீட்டாக உள்ளது எல்லாமே வந்துட்டு பெரும்பாலும் இவங்க மிஷினில் தான் கட் பண்ணுவாங்க. ஊரில் உள்ள மாதிரியான இது இல்லை. அதனால் மிஷின் கட்டிங்கிறதுனால அந்த எலும்பு உடஞ்சி பிசுறாகிறது அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்காது. கட் பண்ணுறது நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கு ஆட்டுத்தில் பார்த்தோமாக்க தோல் உரித்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நெருப்பில் வாட்டியும் வச்சுருக்குறாங்க. நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். மாட்டு கால், மாட்டு தலை, குரல் வலை எல்லாமே இருக்குது பாருங்கள். 2வது ரோலில் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே எல்லாம் மட்டன் வச்சுருக்குறாங்க. பெரிய முழு ஆடாகவே இருக்குது. ஏன்னா இங்கே வந்துட்டு இந்த மந்தி, அரபிக் ஃபுட்டில் மந்தி பண்ணுவாங்க. மந்தி வந்து எப்படின்னா மேக்ஸிமம் அரபிகள் வீட்டில் பண்ணுறதெல்லாம் முழு ஆடு வச்சுட்டு தான் அதை க்ரில் பண்ணி மந்தி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேணுங்கிறவங்களுக்காக முழு ஆடாக வச்சுருக்காங்க. நமக்கு முழு ஆடாக வேணால் முழு ஆடாக வாங்கிக்கலாம். இல்லை அதில் பாதி வேணும், கால்வாசி வேணும்னா நம்ம எந்த பார்ட்டு கேட்குறோமோ அந்த மாதிரி வெட்டி தருவாங்க. ஒட்டகக்கறி, மான்கறி இந்த மாதிரி எல்லா விதமான மீட்டுங்க கிடைக்கும். நாங்கள் போயிருந்தப்போ ஒட்டகக்கறி பார்த்தோம். ஆனால் மான்கறி பார்க்க முடியலை. விசாரிச்சப்போ இன்றைக்கி இல்லை, அவைலபிள் இல்லை அப்படின்ட்டாங்க. இந்தியாவோட ஆட்டு இறைச்சி இருக்குது, பாகிஸ்தானி இறைச்சி இருக்குது, அதே மாதிரி ஒமானோடது இருக்குது, துனிஷியன் இருக்குது, கென்யா இருக்குது. இந்த மாதிரி பல நாட்டோட ஆட்டு இறைச்சி இருக்குது. அப்புறம் அப்படியே போயிட்டு சரி நம்ம சொன்ன எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காரு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே பார்த்தா எல்லாம் ஒரே கவரில் போட்டிருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், யார் யார் என்ன கேட்டாங்களோ அதுக்கேற்றது மாதிரி அவங்களுக்கு உண்டானதை பிரித்து தனித்தனியாக பேக்கில் போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் அவர் எல்லாம் தனித்தனியாகவே பேக் பண்ணி தந்தாப்புல. நம்ம அங்கே வாங்கிட்டு வந்த கனவாவோட என்னோடய லவ் பேர்ட்ஸுக்கு போட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக அதை சாப்பிடுது அப்படின்ட்டு. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.